ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட சாட்டர்டே விலாகு. அன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேன். அதாவது தேங்காய் பால் சேர்த்துட்டு பண்ணது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விலாகில். அன்னைக்கு வந்து நவீனுக்கு மட்டும்தான் ஹாஃப் டே ஸ்கூல், ஆர்த்திக்கு ஃபுல் டே ஸ்கூல். அன்னைக்கு வந்து 10 o'clockல இருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் என்னோட ஒர்க் ரொட்டீனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா தோசை, மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கு ரசம் அவியல் வச்சு ஆர்த்திக்கு வந்து சாப்பாடு பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். என் வீட்டுக்காரங்க வந்து காலையில ரசம் அவியலும் சாப்பிட்டாங்க. அவங்க வந்து அன்னைக்கு லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நம்பி கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ போன போல் இருந்துச்சு போல், அதனால கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கனில் வந்து சிக்கன் 65 அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடு, பிடிச்சது செஞ்சு கொடு அப்படின்ட்டாங்க. நான் அவங்க வந்தோடனே என்ன பண்ணிட்டேன்னா, அவங்கள கிளப்பி விட்டதுக்கப்புறமா சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், மற்ற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது பிள்ளைங்க வந்து அன்றைக்கி வந்து கிரேவி வச்சுட்டோம். அதான் நெக்ஸ்ட் வந்து பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொன்னாங்கன்றதுனால இன்றைக்கி பிரியாணியே பண்ணிடலாம் அப்படின்னு. நவீன் வேறு மதியம் வந்துடுவான் அப்படின்ட்டு நான் சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி தேங்காய் பால்ல சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 2 பல்லாரி கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி பழம், 5 பச்சை மிளகா. ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் கொஞ்சமாக நெய்யும் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பல்லாரியும் 5 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா மல்லியெல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன்லேயுமே உப்பு மேரினேட் பண்ண போட்டிருக்கோன்றதுனால பார்த்து போட்டுக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனையும் நல்லா போய் இது வந்து எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா பிரண்டு வதங்கட்டும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டாக புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கனை வந்து சாஃப்டாக பண்ணி கொடுக்கும். இப்போ 2 தக்காளி சேர்த்துருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா வந்து கொஞ்சம் ஃபைனலில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் அந்த வத்தல் பொடியெல்லாம் சேர்க்கும்போது சேர்க்க வேண்டாம். இப்போ சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸில் கூட அதை போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே வேகட்டும்னு மூடி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்லேயே பாஸ்மதி அரிசி வந்து 2 கப் அளவுக்கு நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ 2 கப்புக்கு 3 கப்புக்கு தண்ணிக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 கப் தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு தேங்காய் பால் சேர்க்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 2வது தேங்காய் பால்லாம் கிடையாது. ஒரு சின்ன தேங்காயில் அரை முறி தேங்காய் மட்டும் பால் எடுத்திருக்கேன். அது வந்து 1 கப் வர மாதிரி பார்த்துருக்கேன். ஏன்னா 3 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு தண்ணியாக சேர்த்தாச்சு. இப்போ 1 கப் தேங்காய் பால், மொத்தமாக 3 கப் வந்துருச்சா. இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருந்ததை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக புதினாவும் மல்லியும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய் தேவை அப்படின்னா இந்த சமயத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் அந்த அரிசியும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும், 2 சேர்ந்த கலந்த பதத்தில் இருக்கும். இப்போ வந்து நம்ம தம் போட்டு விட்டுறலாம். ஒரு தோசைக்கல்ல அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், பிரியாணி வந்து கரெக்டான பொசிஷனில் வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா வெந்துட்டு அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த பாத்திரத்தில் அந்த அந்த பிரியாணி எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த அரிசி எல்லாமே வெந்து இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இறக்கி வச்சுட்டு இதுக்கு வந்து சைடிஷ்க்கு ஒரு தயிர் சம்பல் மட்டும் போட்டுக்கிட்டோம். நானும் நவீன் தானே, நாங்கள் 2 பேர் தான் இப்போ சாப்பிட போகிறோம். ஆர்த்தி வந்து 6 o'clock போல் வருவா, அப்போ வந்து அவள் சாப்பிட்ருவா. இப்போ இவங்க அப்பாவுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சிக்கன் பிரியாணி தான் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் வந்து அவங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் வரேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் குயிக்காக வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அன்டயத்தில் பிரியாணி சாப்பிட்டா டைஜஷனல் ப்ராப்ளம் வருன்றதுனால கொஞ்சம் குயிக்காகவே வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நானும் நவீனும் மட்டும்தான், அதனால் தயிர் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருந்தேன். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்போதும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அந்த கரம் மசாலா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து வெஜ்ஜு நான்வெஜ் அப்படி 2 வெரைட்டிஸ்க்குமே இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது குருமா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, குழம்பு, கிரேவி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பிரியாணி அப்படின்னாலே நாங்கள் சண்டேல தான் போடுவோம். சாட்டர்டே வந்து மேக்ஸிமம் எடுத்தது கிடையாது. நாங்கள் 2 பேர் மட்டுமே அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், அது மட்டும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் சொல்லிட்டே சாப்பிட்டோம், நானும் நவீனும். அப்பா இல்லை அக்கா இல்லை, நம்ம 2 பேரும் பிரியாணி சாப்பிட்றது என்னமோ மாதிரி இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி பிரியாணி, அதாவது நான்வெஜ் பிரியாணி வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டது கிடையாதுன்றதுனால சொல்லிட்டே சாப்பிட்டோம்.
காலையிலே வந்து துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு முடிச்சிருந்தேன். அது வந்து இருந்துச்சு. ஸோ வேலையெல்லாம் கிடக்குன்றதுனால அது காயப்போடாம வச்சிருந்தேன். அதையுமே காய போட்டு வந்துட்டு வெயில்லயே காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வந்து வீடு எல்லாமே தூத்து முடிச்சுட்டு ஒரு மாப் லைட்டா போட்டு விட்டுட்டேன். காத்து நெறைய அடிக்கிறன்றதுனால பொதுக ஃபுல்லா ஒரே தூசியா இருந்துச்சு. அதையுமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, கொஞ்சம் ஆப்ப மாவு வந்து மீதி வந்திருந்ததுன்றதுனால, அத வந்து ஒரு நாள் புளிக்க வச்சிருந்தேன். அத வந்து நம்ம தொட்டிகளுக்கெல்லாம் ரோஸ் தொட்டிக்கெல்லாம் ஊத்தி விட்டுட்டேன். இது வந்து அன்னைக்கு நாள் ரோஸ் தொட்டி எல்லாமே மாத்தி வச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சுட்டு, ஒரே ஒரு ரோஸ் மட்டும் அது ஒயிட் கலர்ன்னு நெனைக்கிறேன். அது இதுலலாம் நல்ல மொட்டு வந்துட்டு, இந்த பிங்க் கலர் ரோஸ்லலாம். ஒயிட் கலர்ன்னு நெனைக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் பட்டு போயிட்டு. இது எதுக்காக அப்படின்னு தெரியல. அப்புறமா மஞ்சள், அந்த லெமன் கிராஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. இது எல்லாமே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது, சுபு எனக்கு குடுத்து விட்டுருந்தா. நெறைய செடியெல்லாம் குடுத்து விட்டுருந்தா. அதில வந்து கொஞ்சம் குரோட்டன்ஸும், அந்த திருநீற்று பச்சிலைன்றது அது மட்டும் அந்த செடி மட்டும் எனக்கு தழச்சி நல்லா வந்துட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, அத கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க் வந்து இந்த மாரி பிஸியா தான் நானே ஆக்கிக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு நெறைய ஒரு மோட்டிவேஷனல குடுக்கும். நெறைய நெறைய நான் வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான விளாக்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.